சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வார்த்தை மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். தமிழ்ல கொஞ்சம் வாசனைகள் வாசிங்க, நல்லா இருக்கும். ஓகே, குட். இந்த இயர்ல கூட God wants us to experience His fruitfulness, the year of fruitfulness. ஒரு கனி தரக்கூடிய ஒரு ஆண்டாய் தேவனதை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். God wants to bless us with great fruitfulness. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அந்த 2 years வந்து நம்ம ரொம்ப எல்லாரும் வித்தியாசமான சூழல் நாம் கடந்து போயிருக்கிறோம். ஸோ அதனால ஆண்டவர் இந்த ஆண்டுல என்ன பண்ண போறாரு, எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். ஆண்டவர் இந்த ஆண்டை ஒரு கனி தருகிற ஒரு ஆண்டாய் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். It will be a year of fruitfulness. It's a very important year, 2022. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து is a God of great wisdom. ஆண்டவர் வந்து ஒரு பிளான் இல்லாம ஒரு காரியத்தை அனுமதிக்கவே மாட்டார். ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையிலோ, இந்த பேண்டமிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது கூட வந்து கர்த்தர் அனுப்புறாருன்னு சொல்ல முடியாது நம்ம. ஆனா இந்த காரியங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது பார்க்கும்போது Matthew 24, Luke 21 இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது கடைசி நாட்கள்ல இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு கூட நான் காலைல வாசித்தேன், ஏதோ ஒரு ஐலாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வேல்கனோ எரப்ட் ஆகி அதனால சுனாமி வார்னிங் கொடுத்துருக்காங்க வெஸ்ட் கோஸ்ட்க்கு, யூஎஸ்க்கு. ஸோ இந்த காரியங்கள்லாம் நடக்கும், பூமி அதிர்ச்சிகள் நடக்கும், earthquakes, pestilences, famine இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் வச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் நம்ம டெய்லி நம்ம நியூஸ்ல வாசிக்கும் போது இதை குறித்து நம்முடைய இருதயம் கலங்கக்கூடாது. இந்த வசனத்தை அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இதெல்லாம் ஆண்டு தடை பண்ண மாட்டேங்கிறாரு இப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனா இதெல்லாம் ஏற்கனவே நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். வாசிங்களேன், Matthew 24 6, 7, 8 வசனங்களை வாசிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ரொம்ப ஆண்டவர் கிளியரா சொல்லி வச்சிருக்காரு. நம்ம நினைக்கிறோம், ஐயோ இதெல்லாம் நமக்கு ஏன் நடக்குதுன்னு தெரியல, ஏன் பூமியில தான் நடக்குது, இதுல என்ன பிளான் ஆண்டவர் நினைச்சிருக்காரு, வாட் இஸ் காட் டூயிங், எவ்வளவு ஜோம் பண்றோமே ஆனாலும் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் எனக்கு இந்த 6ஆம் வசனத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, see that you are not troubled. நம்முடைய இருதயம் கலங்கக்கூடாதுன்றாரு. இதெல்லாம் நமக்கு டெய்லி நியூஸ்க்கு வாசிக்கும் போதே நமக்கு கலக்கம் தான் உண்டாகுது. ஆனா ஆண்டவர் கலங்காதன்றார். அதான் நான் சொன்னேன், காட்ஸ் பீப்புள் வந்து நம்முடைய ஆட்டிடியூட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். உலகத்தின் மக்களை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் அசைஞ்சிட்டு இருக்க கூடாது. அது இப்போ காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய ஆட்டம் இன்னும் கூடாது, அது அப்படியே ஒரு அலசடி படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் பி ட்ரபிள். டெய்லி நியூஸ் வாசிக்கும் போது, நியூஸ் பார்க்கும் போது இதெல்லாம் ட்ரபிள் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. For all these things must come to pass. இவைகள் எல்லாம் தமிழ் எப்படி இருக்கு? இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இல்ல 6ஆம் வசனத்துல சொல்றாரு. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் வந்து நான் அனுப்புறேன், நான் அனுப்புறேன்னு சொல்றதா கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் அனுப்புறது கிடையாது. ஆனா இதெல்லாம் நடக்கும்ன்ற அப்படின்னா இதெல்லாம் நமக்கு அறிவிக்கிறார். He is just informing these things will happen as a matter of fact. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்,
கர்த்தர் தண்டிக்கிறாரு, நியாயம் தீர்க்கிறார் அப்படிலாம் நம்ம வந்து நம்மளா இமேஜின் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் அப்படிலாம் சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னா, அதெல்லாம் நடக்கும். என்னெல்லாம் நடக்கும்? யுத்தங்களை குறித்ததான காரியங்கள், சம்பவங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யம், தேசத்துக்கு விரோதமா தேசம், அப்புறம் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் வந்து உண்டாகும். எப்போ? இன் வேரியஸ் பிளேசஸ். அப்படிதான் போட்டுருக்கு. தமிழ்ல எப்படி இருக்கு? பல இடங்களில் உண்டாகும். நம்ம நினைக்கிறோம், சரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, சரி இது கொஞ்சம் ஓஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பாத்தீங்கன்னா அடுத்த நாள் இன்னொரு இடத்துல பிரச்சனை உண்டாகும். சரி இது முடிஞ்சிச்சு, பார்த்தா இன்னொரு இடத்துல. எல்லா பக்கமும் நடக்கும்ன்ற ஆண்டவர். இன் வேரியஸ் பிளேசஸ். அப்படின்னா அர்த்தம், நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போது, நியூஸ் பேப்பரே கிடையாது, போன்ல நியூஸ் வாசிக்கும் போது, இல்லைன்னா நீங்க டிவியில பார்க்கும்போது, இது வந்து டெய்லி நடக்கும்ன்ற ஆண்டவர். இதுக்கெல்லாம் என்ன சொல்றாரு? 8ஆம் வசனம் வாசிங்க. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைகளுக்கு ஆரம்பம். சொல்ல ஆரம்பம் சொல்லுங்க. இது முடிவு கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்? எல்லாம் இது முடிவு காலம், கடைசி காலம், அப்படியே நம்ம 6ஆம் வசனம் கடைசி பகுதி வாசிங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு இன்னும் உடனே வராது. நம்ம நாட்கள் நம்மளால நல்லா பிரசங்கம் பண்றதுல என்னன்னா, நாளைக்கு உலகம் முடிய போது பிரசங்கம். இது முடிவு கிடையாது. ஆண்டவர் ஆரம்பம்ன்றது. It is the beginning of sorrows. வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த last 100 years there have been more earthquakes than all the previous centuries put together. தெரியுமா உங்களுக்கு? இந்த கடைசி இந்த 100 ஆண்டுகள் நடந்திருக்கிற earthquakes is more than all the other centuries put together. ஏன்னா அது ஆரம்பம். போக போக காரியங்கள் வந்து வேகமா நடந்துட்டே இருக்கும், அதிகரித்து கொண்டே இருக்கும். It will keep increasing. So ஆனா நம்ம ஹார்ட் எப்படி இருக்கணுமா? கலங்க கூடாது. இங்கதான் நம்முடைய பிரச்சனையே. நமக்கு என்னாச்சு, ஒவ்வொரு நாளும் வாசிக்குமா, ஐயோ இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து மீண்ட மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இப்பதான் டெல்டா அதுக்குள்ள ஆமிக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த ஆமிக்ரான் பத்தி பேசிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள இன்னொன்னு வந்து ஒரு புது பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா அது என்னது? ஃப்ளோரோனா. புது புது பேர். இட் இஸ் ஃப்ளூ அண்ட் கரோனா சேர்ந்து ஃப்ளோரோனான்னு வச்சிருக்காங்க. தேவைதானே? இப்பதான் ஒரு பேர்ல இருந்து ஒரு பேர் அது வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஆமிக்ரான்றது இப்பதான் சரி, ஆமிக்ரான்னு ஒரு பேர் இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சோம். இது 3 வாரத்துக்கு முன்னாடி தான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃப்ளூரோனான்றான். அதுக்கு வாயில கூட நுழைய மாட்டேங்குது. இது வந்து நமக்கு வேடிக்கையா தான் ஒரு பக்கம். இது வந்து அவங்க பாட்டுக்கு, ஏன்னா இதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்காங்க. புது புது பேர் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து நம்ம இந்த ஹரிகேன் மாதிரி, ஹரிகேன் சாண்டின்னுவான். அதுக்கப்புறம் இன்னொரு ஏல இருந்து தொடங்கி ஜி வரைக்கும் போயிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு இது ஒரு பிசினஸ் மாதிரி. அவங்க அது ரிப்போர்ட் கொடுக்கறது, அதுக்கு 4 பேர் நியூஸ் எழுதுறது, இது ஒரு பெரிய இதாகிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இதெல்லாம் வாசிட்டு நம்ம கலங்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உலகத்துல இருக்கவங்க கலங்கி போயிருக்கான். அவன் கன்ஃபியூஸ்டா இருக்கான். என்னடா இது, நம்ம இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நம்ம லைஃப் இப்படி வச்சிருக்கலாம், அப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம் நினைச்சோம், சம்பாதிக்கலாம், இப்படி பெருசா ஆகலாம்னு நினைச்சோம். எல்லாம் இப்போ கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அவங்கள மாதிரி நம்மளும் கன்ஃபியூஸ்டா இருந்தா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சார் நீ கலங்காத. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ள. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சாரு. இது நேத்து உள்ள நியூஸ் பேப்பர் கிடையாது. 2000 இயர்ஸ் முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டாரு இதெல்லாம் நடக்கும். நல்லா கவனிங்க. இது வந்து நியாய தீர்ப்பு கிடையாது. நியாய தீர்ப்பு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. நியாய தீர்ப்புன்றது அது வேற. அது கதை அது வாசிங்கன்னா அது நமக்கு அதுதான் நம்ம சீரியஸான மேட்டர். இதுல வந்து சீரியஸே கிடையாது. நான் 2 இயர்ஸ் முன்னாடி சொன்னேன், இந்த பிரச்சனை வரும்போது ஆண்டவர் சொல்றாரு இது லேசான காரியம், இது ஒண்ணும் இல்லை, ஒரு பிள்ளையோடு மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாம் என்னை பார்த்து ஒரு மாதிரி சொன்னாங்க, என்னப்பா கஷ்டப்படுறீங்க, நீங்க பிள்ளையோடுறீங்க, இது ஒண்ணுமே கிடையாது.
அதான் ஆண்டவர் சொன்னது ஆரம்பம்னாரு. ஏன்னா இது வந்து லேசான காரியம். இன்னும் சீரியஸான காரியத்துக்கு நம்ம போகல. அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டவுன் ஆயிடும். பேட்டரி எல்லாம் டவுன் ஆகி அமைதியா உட்காந்துருக்கும். இதே நம்மளால சமாளிக்க முடியும். இதுக்கு மேல இன்னொரு பிரச்சனை வந்தாங்க. இதெல்லாம் வந்து வெறும் ப்ரில்யூடு. பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாட்டு போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 லைன் ப்ரில்யூட் அடிப்போம். அது பாட்டு கிடையாது. பாட்டு அதுக்கப்புறம் தொடங்கும். இந்த ப்ரில்யூடுக்கே நம்ம என்ன பண்றோம்? ஆடி போயிட்டோம். இது இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பைபிள்ல வந்து நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலர் காலத்துல ஆதி சபையில பார்க்கும்போது அவங்க பட்ட கஷ்டம், அவங்க வந்து இதை பத்தி பேசவே இல்லை. அவங்க டெய்லி அடி வாங்கினாங்க. அவங்க அங்கங்க போய் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாலும் அவங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. கிறிஸ்தவர்களுக்கு முதல் நூற்றாண்டுல இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில அவங்க பிரச்சனையை குறித்தே பேசல. அதான் நான் இப்போ நினைப்பேன். பேதர் சொல்லு, நான் போய் எத்தனை அடி வாங்கினேன் தெரியுமா? அவர் நல்லா அடி வாங்கின ஆளு. பவுல் மட்டும் ரொம்ப ஓவரா புஷ் பண்ணனால சொன்னாரு, நான் இத்தனை தடவை 4 முறை 39 அடிகள் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அவர் புஷ் பண்ணனால அவர் சொன்னார். அது கூட அவர் சொல்ல விருப்பம் இல்லை. அவங்களாம் நல்லா அடி வாங்கினாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க பெருசுபடுத்தல. நமக்கு ஒரு கரோனாக்கே நம்ம சுருண்டுட்டோம். ஆண்டவரே இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க. ஒரே ஜபம், டெய்லி எல்லாம் ஜபம். இதுல இருந்து எங்களை விடுதலையாக்குங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதை பத்தி கவலைப்படாதீங்கன்றாரு. நம்முடைய ஆட்டிடியூட் ரொம்ப நான் எப்பவுமே வந்து நான் வந்து ஏர்லி சர்ச்சோட கம்பேர் பண்ணி பாக்குறது. அவங்க எப்படி இருந்தாங்க, நம்ம எப்படி இருக்கோம். அப்போ நம்ம லைஃப்ல வந்து நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ள நம்ம ஸ்திரப்பட வேண்டியதா இருக்கு. We need to become stronger in our faith. அந்த ஆண்டவருடைய அந்த ஒரு கிருபை, அந்த தேவனுடைய அந்த பலன், அந்த உன்னத பலன் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸா இருக்கும்போது ஆண்டவர் வந்து எப்படிலாம் நம்ம ஆண்டவருக்கு இந்த சூழ்நிலையில கூட ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நமக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா இந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற மக்களா இருக்க வேண்டி ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். God is looking for us to be fruitful even in these difficult times. In fact, when the world is going through a difficult time, that is the best time for God's people to shine. நம்ம வாசிங்க ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மெசேஜ்க்குள்ளே போக முடியல, அதுக்குள்ள வேற எதெல்லாம் வசனங்கள் வருது. சரி, கொடுத்துறேன். ஏசாயா 60:1 வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இருளும் கார்மேகமும் என்ன பண்ணும்? ஜனங்களை சூழ்ந்து கொள்ளும். உலகத்தின் மக்கள் மீது darkness and gross darkness will cover the earth. ஆனா என்ன சொல்றாரு? My glory will shine upon you. அவருடைய பிள்ளைகள் மீது என்னமா இருக்கும்? அவருடைய வெளிச்சம் என்ன பண்ணும்? பிரகாசிக்குமா, ஒளி வீசும். So the greater the darkness in the world, the greater the light upon God's people. அப்போ இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? My people will shine. My people will shine. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? பிரகாசிப்பார்கள். அவருடைய மகிமை காணப்படும். அந்த ஆண்டவருடைய க்ளோரியை குறித்து கொஞ்சம் நாளா ரொம்ப யோசிச்சிருக்கேன். இந்த க்ளோரி வந்து ஆண்டவருடைய மகிமைன்றது வந்து ஒரு விசேஷமான ஒரு காரியம். The glory of God is very special. நம்ம ஆக்சுவலா ஆதாமுக்குள்ள நம்ம இழந்தது முக்கியமான காரியம் என்ன கேட்டீங்கன்னா, தேவ மகிமை இழந்தோம். அதான் வேதம் சொல்லுவது, எல்லாரும் பாவம் செய்து என்ன பண்ணும்? தேவ மகிமை அற்று போயிடும். தேவனுடைய God's glory is what we lost in Adam. நம்ம பாவம் செய்தாங்க, இது பண்ண ஆண்டவர் மேலத்து ஆண்டவர் விரோதமா பண்ணாங்க, ஆண்டவர் கீழ்ப்படி, அதெல்லாம் இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் அந்த முக்கியமான காரியம் what we lost
is glory of God. What is the glory of God? ஆண்டவருடைய மகிமைன்னு சொல்லும்போது என்ன? ஆண்டவருடைய மகிமைன்னு சொல்லும்போது the intense presence of God. தேவனுடைய அந்த அவருடைய மகிமையான பிரசன்னத்தை நாம் இழந்துட்டோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாய் அந்த தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதனால வேதம் சொல்கிறது Christ in you the hope of glory இருக்கு. மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து நமக்குள்ள எதற்காக வாசம் பண்ணுகிறார்னா அந்த மகிமையை மீட்டு கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். அந்த மகிமை பாருங்க, அதான் இங்க ஏசாயா விளக்குறார். My glory will be upon my people. ஏன்? கஷ்டமான சூழ்நிலையில கூட தேவனுடைய மகிமை கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன பண்ணும்? பாதுகாக்கும். பேதுரு சொல்றாரு, நீங்க கஷ்டப்படும் போது மகிமையின் ஆவியானவர்கள் மேல் இருப்பார் சொல்றாரு. When you go through sufferings, the Bible says the spirit of glory will rest upon you. And the glory of God பாத்தீங்கன்னா is what sets us apart from the people of the world. நீங்க தேவ மகிமைக்குள்ளாய் நம்ம நடக்கும்போது அந்த மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். The God of glory lives in us. The spirit of glory is upon us. The glory of God will be upon your life. அந்த தேவ மகிமையை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும்னா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நமக்கு பர்சனல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம். இதெல்லாம் இவைகள் மத்தியில தேவனுடைய மகிமை நமக்குள்ளே இருக்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த மகிமையான இந்த தேவனுடைய பிரசன்னம். Actually the word glory means the weight of God's presence. See, உண்மையா சொல்றேன், அந்த மகிமை நான் சும்மா தியாலஜி எல்லாம் preach பண்ணேன். I don't believe in theology. Theology is the study of God by man. அது theology. அது நம்ம each one can have a different understanding about God. But வேதத்துல நமக்கா என்ன ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரோ, எந்த அந்த அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் பிடித்துக் கொள்ளும்போது தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். See, God's grace is found in God's word. அந்த வசனத்தை ஆண்டவரே நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு இப்படி நீங்க எனக்காக செய்து முடித்திருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த மகிமையின் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பிடித்துக் கொள்ளும்போது நீங்க பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை. அது 2-3 நாள் ரொம்ப அந்த மகிமை குறித்து நான் யோசிச்சேன். What makes the difference for God's people? What is it that is different for God's people? நம்ம உலகத்து மக்களுக்கும் நமக்கு அவனும் வேலை செய்யறான், அவனை நல்லா சம்பாதிக்கிறான், நம்மள மாதிரியே தான் இருக்கான், அவனும் குடும்பம் வச்சிருக்காங்க, அவங்களும் எல்லாம் நல்லவங்களா தான் இருக்காங்க. அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அதை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறினபடினாலே, அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாலே, அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாலே நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு கிரேஸ் கொடுக்கிறார். அதுதான் அவருடைய மகிமை. அந்த மகிமையை நாம் பெற்ற மக்களாய் தேவனுடைய மகிமைன்றது இஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ இந்த டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல கூட அந்த தேவனுடைய மகிமைக்குள்ளாய் நாம் காணப்படுவோம். அந்த மகிமைக்குள்ளாய் நாம் வாழ்வோம். அந்த மகிமைக்குள்ளாய் நாம் என்ன பண்ணுவோம்? காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்வோம். உண்மையா நான் சொல்றேன், நீங்க you can carry the very presence and the glory of God, and that is what changes us. See, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் by God's grace. ஆனா நமக்குள்ளாய் நம்முடைய இருதயத்தை மாற்றக்கூடிய அந்த கிருபை என்னன்னு கேட்டீங்கன்னா தேவ மகிமை. See, once we taste of the glory of God, and once it's an ever increasing glory. அதான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதும்போது சொல்றாரு, 16-17 வசனங்களை வாசிங்க. அது எவர் இன்க்ரீசிங் glory. It's not an ordinary glory. இப்போ பாத்தீங்கன்னா மோசே பெற்றுக்கொண்ட மகிமை வந்து டிக்ரீசிங் glory. அந்த மகிமை ஆண்டவரோடு அவன் நின்றுட்டு இருந்த வரைக்கும் இருந்துச்சு, அது அதுக்கப்புறம் ஃபேட் ஆயிடுச்சு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி glory வாசிங்க 16-17. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர்,
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பாருங்க, நமக்கு எப்படி மாற்றம், இந்த மறுரூபம் எப்படி உண்டாகிறது? How are we transformed? By the glory of God, ever increasing glory, glory upon glory. புரியுது நான் சொல்றது? I just want you to catch this truth. ஏன்னா இந்த சத்தியத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இதை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா it will really help us. How can God change my life? ஆண்டவர் எப்படியா என்னை மறுரூபமாக்குகிறார்? How does he transform me? See, we behold, the Bible says we behold, this is external glory. நல்லா கவனிங்க, external glory வேற, internal glory வேற, ரெண்டு இருக்கு. எப்படி, how do you approach the external glory of God? By looking at the face of Jesus. அவருடைய முகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே உங்களுக்கு முன்பா வர ஆண்டவரே, அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கறோம். அவரை பார்க்கும் போது என்னது, அந்த கண்ணாடி போல இருக்கிற அந்த தெய்வ மகிமையானது என்ன பண்ணுது, நம்ம மேல வீச ஆரம்பிக்கிறது. That is why prayer, reading the word of God, spending your quiet time with God, every day praying, seeking the Lord is important. ஏன்னா தேட என்ன ஆகுது, அவருடைய மகிமை நமக்குள்ள வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த மகிமை நமக்குள்ளேயும் வாசமா இருக்குது. பழைய ஏற்பாட்டுல உள்ள கிடையாது மகிமை, வெளியில தான். அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் க்ளோரி தான் they had. அதான் எல்லாம் மோசேயை பார்த்து they were all stunned. ஏன்னா அது எக்ஸ்டர்னல் க்ளோரி. இப்போ வந்து எக்ஸ்டர்னல் வந்து is a hidden glory. ஆனா internal glory is what manifests. என்ன internal glory? நமக்குள்ளே கிறிஸ்து வாசம் பண்ணிக்கிறார். அதே நேரத்துல ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரு, மகிமையின் மேல் மகிமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், உள்ள இன்டர்னல் க்ளோரி. So when does the change happen? When the glory increases within us. அது இன்க்ரீஸ் ஆக பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளே வித்தியாசமா ஆயிடும். நம்முடைய பேச்சு மாறுகிறது, நம்முடைய சிந்தை மாறுகிறது, நம்முடைய செயல்கள் மாறுகிறது, நம்முடைய திங்கிங், attitude எல்லாமே மாறுது. எப்படி மாறுது? இந்த மறுரூபம், இந்த மாறுதல், இந்த உண்மையான மாறுதல் எப்படி உண்டாகிறதுன்னு பாத்தீங்கன்னா, the glory of God keeps increasing. அந்த glory increase ஆக பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னும் ரொம்ப பெருசா பண்ண தேவையில்லை. சும்மா இருந்தாலே ஆண்டவர் காரியங்களை செய்துட்டே இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரைவ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் பயங்கர ஸ்ட்ரைவிங், அடிச்சு நொறுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் போடுற ஜபத்தை கேட்டா நமக்கே பயமா இருக்கு. இவங்க போடுற ஜபத்தை இவங்க ஆண்டவர்கிட்ட தான் ஜபம் பண்றாங்களா, இல்லைன்னா பிசாசை தோத்துறாங்களா, என்ன பண்றாங்க தெரியல. அவங்க போடுற ஜபம் பார்த்தீங்கன்னா, அதனால ஆண்டவருடைய ஜபம்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஆண்டோடைய மாடலை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் மனுஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும்? எவ்வளவுதான் நல்ல மனுஷருக்குள்ள நல்ல குவாலிட்டிஸ் இருந்தாலும் we cannot follow people. ஏன்னா see, man is trying to copy God to the best of his knowledge, but we shouldn't be copying the one who is copying. We should go to the original. Xerox copy பண்றோம், Xeroxல இருந்து Xerox எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரிஜினல்ல இருந்து நம்ம Xerox எடுக்க விரும்புவோமா, காப்பில இருந்து Xerox? ஒரிஜினல் is always better. நான் என்ன சொல்ல, ஒரிஜினல் ஜீசஸ் தான் ஒரிஜினல், மத்தவங்க எல்லாம் காப்பி. ஏன் போய் காப்பி அடிக்கிறவங்கள போய் நம்ம காப்பி அடிக்கணும்? என்னுடைய கேள்வி அதுதான். ஒரிஜினல் இருக்கும் போது ஏன் ஒரிஜினல் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம்ன்றது. See, அந்த கிளாரிட்டி நம்ம லைஃப்ல எப்போ வரணும், ஒரிஜினல் கிட்ட போகும். ஜீசஸ் தான் ஒரு ஆண்டவர் சொன்னாரு, லேர்ன் ஆஃப் மீ. இன்னொருத்தர் கிட்ட இருந்து போய் படிங்க கேட்டாரா? போய் பேதர் கிட்ட இருந்து படி, போய் பவுல் கிட்ட இருந்து படின்னு எனக்கு ஏதாவது சொன்னாரு. நம்ம தான் அவங்கள ஃபாலோ பண்ணணும். பவுல் இப்படி சொன்னார், பேதர் சரிப்பா, ஜீசஸ் என்ன சொன்னாரு? எனக்கு ரொம்ப பீட்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பீட்டர் ஆல்வேஸ் பாயிண்டட் பீப்பிள் டு ஜீசஸ். பீட்டர் சொல்றாரு,
லெட்டர் வாசிங்க, ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் மறுரூபமாகும் போது நான் கூட இருந்தோன்றார். எப்போ? மறுரூப மலையில பாத்தீங்கன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் ஆண்டவரோட இருக்காங்க. மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன். நீங்க அது மத்தேயு 17 வாசிக்கலாம். இருந்தாங்களா? அவங்க 3 பேர் தான். கூட 2 பேர் சேர்ந்துட்டாங்க. யாரு? மோசே வந்துட்டார், நானும் வந்துடுறேன். அவர் வந்துட்டார். பார்த்தா எலியா கூட வந்துட்டார். எல்லாம் ஒரு 5 பேர் 6 பேர் அந்த குரூப். யாரெல்லாம்? பீட்டர், ஜேம்ஸ், ஜான், ஜீசஸ் இருக்காரு நடுவுல. கூட எலைஜா, மோசஸ். இதுதான் குரூப். 6 பேர் குரூப். பேருக்கு உடனே ஒரு ஐடியா வரும். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு டென்ட் போட்டுடலாம். டென்ட் போட்டு என்ன பண்ணலாம்? அது பவுல் பேதுரு எழுதும்போது சொல்றாரு, அந்த வசனம் கண்டுபிடிச்சிங்களா? 2 பேதுரு 1ல இருக்கும். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு, ஏன்னா எனக்கு பீட்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பீட்டர் வந்து ரொம்ப வாசிங்க 16, 17 வாசிங்க. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. நான் சும்மா கதைலாம் சொல்லப்பா. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள். அவருடைய மகத்துவத்தை நாங்க பார்த்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி. உன்னதமான மகிமையில உண்டான அந்த சத்தத்தை கேட்டோம். 18 வாசிங்க. அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில், இது நாங்களாம் அந்த மவுண்ட்ல இருந்தப்போ, ஹோலி மவுண்டன்ல இருந்தப்போ நடந்த காரியத்தை அவர் விளக்குறாரு. சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். நாங்க சத்தம்லாம் கேட்டோம். இது we heard the voice of the Father saying, this is my beloved son, I am well pleased with him. என்னுடைய நேசகுமாரன், அவர் மேல் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி இந்த சத்தம்லாம் எங்களுக்கு கேட்டுச்சு. நாங்க we heard the very voice of God, external voice of God, and we saw the excellent glory of God. தேவ மகிமையை நாங்க பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். ஆனாலும் 19 பாருங்க, இதுதான் எனக்கு சீக்ரெட். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்து இருப்பது நலமாய். பாருங்க, இவ்வளோ நாங்க வாய்ஸ் எல்லாம் கேட்டோம், தேவ மகிமையை பார்த்தோம், எலைஜாவை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம். இதெல்லாம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வேர்ல்ட்ல எதிர்பார்க்கவும் முடியாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. இவ்வளவு க்ளோரியான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எவ்வளவு சொல்றாரு. இவ்வளவு இருந்தாலும் I am telling you, pay attention to the word of God and most. இதுக்கு மேல நம்ம பாருங்க எவ்வளவு அழகா பாயிண்ட் அவுட் பண்றாரு. இவ்வளவு கிரேட் க்ளோரி. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நம்ம என்ன பண்ணோம்? இந்த கதையே பேசிட்டு இருக்கோம். என்ன கதை? மவுண்டன்ல இருந்த கதையே சொல்லிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றாரு? சரி, இதெல்லாம் நல்லதுதான், அதெல்லாம் நாங்க பார்த்தோம், கிரேட். ஆனா நான் உங்களுக்கு சீக்ரெட் சொல்றேன். பே அட்டென்ஷன் டு God's word. முடிச்சிட்டாரு. அப்படின்னா என்ன? வசனத்துக்கு திருப்பி போயிடுங்கன்றாரு. Don't rely on experiences, but rely on the word of God. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரசங்கிமார்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் குறித்தே பேசிட்டு இருக்காங்க. நாங்க இப்படி பண்ணோம், இது பண்ணோம், சரி எல்லாம் பண்ணீங்க, நல்லதுதான். ஆனா வசனத்துக்கு திருப்பி போறதுக்கு நம்ம we need encouragement to go back to the word of God. ஏன் இதுலதான் விஷயம் இருக்கு. அது சொல்லிட்டு அந்த கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பாருங்க, அப்ப என்ன சொல்றாருன்னா, pay attention to the scripture because it is not of any private interpretation. People who were moved by the Holy Spirit wrote the prophetic word. The தீர்க்க தரிசன வசனங்கள் எப்படி எழுதப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, தேவ ஆவியினால ஏவப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க? எழுதினார்கள்.
அப்போ ரெண்டு காரியம், தேவ மகிமை, தேவனுடைய வார்த்தை. இதை நம்ம கை கொண்டோம் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவர்களா இன்னும் அதிகமாக கனி. அப்போ அந்த தேவ மகிமை நம்மை மாற்றுவதற்கு நம்ம இந்த ஆண்டுல நம்ம விட்டு கொடுக்கணும். Because it's going to make a big difference. ஆண்டவர் சொல்றாரு, don't be troubled, let my glory shine upon you, let my word be your foundation, and my Holy Spirit will guide you. ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல நாம் அதிகமாய் தேவனுக்காய் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவருக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியும்? நாளைக்கு என்ன நடப்போது நமக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு என்ன நடப்போதே நமக்கு தெரியாது. இப்படி இருக்க சூழ்நிலையில நம்மையும் மற்ற மனிதர்களையும் நம்ம நம்பி என்ன பண்ண முடியாது காரியங்களை. We need inside information. நீங்க பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ல இன்சைடர் ட்ரேடிங் ஒண்ணு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது யார் பண்ணாங்கன்னா உடனே அவங்க பிடிச்சி SEC பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, இன்சைட் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா பிடிச்சி அவங்களை ஜெயில தூக்கிக்குள்ள போட்டுருவோம். ஆனா ஆண்டவர் பாருங்க நமக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இது பரலோகத்தின் எக்கானமி, ஹெவன்லி கிங்டம் லைஃப்க்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது. என்ன இன்சைட் இன்ஃபர்மேஷன்? வரப்போற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன நடக்க போகுது நாளைக்கு நமக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. எப்படி இன்சைட் இன்ஃபர்மேஷன்? நாளைக்கு என்ன நடக்க போகுது. நீங்க வசனத்தை நீங்க பைபிள் வாசிங்க, அதான் சீக்ரெட் நான் சொல்றேன் உங்களுக்கு. டெய்லி நீங்க பைபிள் வாசிக்கும் போது ஆவியானவர் அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு காட்டுறாருன்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. நீங்க சொல்ல எப்படி இந்த பைபிள்ல இன்னைக்கு நடக்க போகுது நாளைக்கு நடக்க போகுது தெரியும். அதான் இன்ட்ரெஸ்டிங் திங். ஏன்னா இந்த பைபிள் இஸ் not only a written book, but it is a living breathing word of God. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து it's a word is alive. எபிரேயர் 4:12 எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் எப்படிப்பட்டதா? அது நல்ல வசனம், வாசிங்க. எபிரேயர் 4:12. சரி, நான் இன்னைக்கு ஷேர் பண்ண நினைச்ச மெசேஜ்க்கே போகல. அது இன்னும் நாளைக்கு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும். ஃபர்ஸ்ட் ஜீவனும், it is living. The word of God is living, powerful. ரெண்டாவது அப்படிதான் இருக்கு, வல்லமை உள்ளது. அப்புறம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்கையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் பகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அப்போ இந்த லிவிங் பிரீதிங் வேர்ட் ஆஃப் காட் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இட்ஸ் a life giving word. ஆண்டவர் சொன்னார், நான் பேசுகிற வார்த்தையில் வந்து அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. their life and ஆவியா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறது. that is ஆண்டவருடைய வசனம் எப்படின்னா வரும்போது it carries an anointing. சும்மா சாதாரணமான வேர்டு இல்லை இது. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த anointing of God இதுல இருந்து அப்படியே பொருட்டு நம்ம அப்படியே தொட ஆரம்பிக்கும். அது அப்படியே ஜீவனை நம்ம கொண்டு வரும். It's a very living and powerful இருக்கு. So God's word is not just ordinary. அப்போ ஒவ்வொரு நாளும் நடக்க போற காரியங்களை ஆவியானவர் என்ன பண்றாரு, நமக்கு காட்டி கொடுக்கிறார். இதுதான் நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்கும், வரப்போற காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவாரு, அறிவிப்பார். The Holy Spirit will tell us of things to come. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அதன்படி நம்ம செய்ய ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு வரப்போற காரியங்களை கொடுத்து வாசிங்க. யோவான் 16:13 வாசிங்க. இன்சைட் இன்ஃபர்மேஷன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அப்படின்னா நாளைக்கு நடக்க போற காரியத்தை இன்னைக்கு சொல்லிடுவார். இதுதான் சீக்ரெட், இன்சைட் இன்ஃபர்மேஷன். அப்போ see, we are always at an advantage. We not only trust God, but we also know what He is planning to do. நமக்கு சும்மா அப்படி ஒரு எல்லாத்தையும் சொல்ல மாட்டாரு, ஆனா நமக்கு தேவையானது சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி கொஞ்சம் நடக்கும், பார்த்துக்கோங்க, இந்த காரியத்தை குறித்து அதை பண்ண இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு லைட்டா அப்படி சொல்லிடுவாரு. அப்ப நமக்கு ஒரு ஒரு காரணம், சரி நம்ம இதுதான் செய்யணும், நாளைக்கு இதை எதிர்பார்க்கலாம், இப்படி நடக்கும். வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். சோ நம்ம வந்து ஏன் ட்ரபிள்ல இருக்க கூடாது, ஏற்கனவே நமக்கு தெரியும். ஆண்டவர் நல்லா உங்களுக்கு காரியத்தை சொல்லுங்க, யோசிங்க. ஆண்டவர் என்னைக்கா ட்ரபிள்ல இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்? அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு கொஞ்சம் ஷேர் பண்றாரு. ஏன்? நம்மளும் ட்ரபிள்ல இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கும் போது அது ஒரு சும்மா அது பைபிள் எப்பவுமே you should read between the lines. 2 லைன் இருந்துச்சுன்னா அது நடுவில் ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும். வாசிக்கும் போதே பாருங்க, அந்த லைன் பாருங்க, இன்னும் கொஞ்சம் கவனமா பாருங்க, இன்னும் கொஞ்சம் கவனமா பாருங்க, அதுல இருந்து ஆவியான ஒரு வெளிப்பாடு இருக்காரு. இப்படி ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு நமக்கு சும்மா ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாரு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சரி, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜெபிக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், காரியங்களை நம்ம செய்யலாம். ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், we are going blind அப்படின்னு நினைச்சிருக்கோம். நமக்கு பிளைண்டாக ஆண்டவர் இல்லை, நமக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறாரு. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. அதனாலதான் நம்ம கலங்க தேவை. இல்லைன்னா நம்மளும் மற்றவங்களை போல கலங்கித்தான் இருக்கும். கலங்காம இருக்கிறதுக்கு ஆவியானவர் என்ன பண்றாரு, காரியங்களை சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், பவுல் இருக்காரு, அவரு ரோம் கூட்டு போறாங்க ஷிப்ல. ஒரே ஸ்டாம், பயங்கர ஸ்டாம், ஒரே கன்ஃபியூஷன், எல்லாம் ஐயோ ஐயோ அவுட் நம்ம அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அவர் கூலா சொல்றாரு, கவலைப்படாதீங்க, ஒண்ணும் நடக்காது, நம்ம எல்லாம் சேஃபா இருப்போம் நாளைக்கு. எப்படிப்பா உனக்கு தெரியும்? இல்ல நேற்று நைட் வந்து எனக்கு ஒரு ஏஞ்சல் வந்து சொல்லிட்டு போனாரு, நாளைக்கு எல்லாம் everybody all the lives will be safe அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கான்ஃபிடன்ஸ் பாருங்க. அவன் தண்ணியிலாம் குதிக்கிறானுங்க, குதிச்சா விட அவர் கவலைப்படல, எல்லாம் பத்திரமா போய் கரை சேர்ந்துறீங்க அப்படின்ட்டு கூலா இருக்காரு. எப்படி நம்ம அப்படி கூலா இருக்க முடியும்? unless you have inside information. எல்லாம் அப்படி கூலா இருக்க முடியும்? பேதுரு நல்லா சாப்பிட்டு பசியில அவர் தூங்கிட்டாரு. அவர் ஒரே ஒரு தரிசனம். என்ன தரிசனம்? 3 முறை ஒரு ஷீட் இறக்குறாங்க, எல்லாம் பார்த்தா 4 footed animals எல்லாம் அடித்து பூசினா, பா நான் ஜூப்பா இதெல்லாம் செய்யக்கூடாது. 3 முறை பாண்ட சொல்றாரு, நான் சொல்றது அடி பூசின்ற, நீ சாப்பிட மாட்டேன் அப்படின்றாரு. அப்புறம் டக்குன்னு கீழே இருந்து ஒரு சத்தம் வருது, யாரோ தட்டுறாங்க. ஆண்ட சொல்றாரு, இவன் கீழே போய் கதை தரதுக்கு முன்னாடி அவருக்கு இன்ஃபர்மேஷன், இதுதான் இன்சைட் இன்ஃபர்மேஷன். 3 பேர் உன்னை தேடிட்டு வராங்கப்பா, ஒன்னும் டவுட் பண்ணாம அவங்களோட போன்றாரு. யாரு தட்டுறாருன்னு கூட தெரியல கதவு. ஆனா இப்போ நீ கூட பார்த்தலாம், ஒரு ரிங் ஆப் வச்சிருக்கு வீட்டுல, ஃப்ரண்ட் டோர்ல யாரோ பெல் அடிக்கிறேன், யார்ப்பா நீங்க எல்லாம் செக் பண்றது. இது இன்சைட் இன்ஃபர்மேஷன், இது வந்து ஆப் இன்ஃபர்மேஷன். அந்த காலத்துல என்ன ஆப் இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, யார் அங்க கதவை தட்டுறாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. 3 பேர் இருக்காங்க, சந்தேகப்படாம அவங்களோட போன்றாரு. இவளுக்கு அவை திறந்து பார்த்தா 3 பேர் நிக்கிறாங்க. யாருன்னு கேட்டா, நாங்க வந்து கொர்நேலியு வீட்ல இருந்து வந்திருக்கிறோம். ஜென்டைல் ஒண்ணு ஜூஸ் அவங்களோட போகக்கூடாது. அவங்களோட குழப்பம். ஆனா இன்சைட் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு, அவங்களோட பயப்படாம போன்றாரு. சரி கர்த்தர் சொன்னாருன்னு கூட போயிட்டான். என்னடா ஆக்சுவலா ஜூ வந்து ஜென்டைல் வீட்டுக்குள்ள கால் வைக்கக்கூடாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். அவங்க வீட்டுல போய் நிக்கிறான். கொர்நேலியு வந்து சொல்றாரு, அப்பா
ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் காட்டினார், உன்னை கூட்டு வர சொன்னாரு, சீமோனை போய் யோப்பால இருந்து கூட்டு வா, அவன் தான் என்ன சொல்லுவான், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான் என்னது எப்படி நீங்க ரட்சிக்கப்படணும்னு. ஸோ பேதர் பிரசங்கம் பண்றாரு, ஜீசஸ் ப்ரீச் பண்றாரு, அவங்கெல்லாம் ஜீசஸ் அக்செப்ட் பண்றாங்க, எல்லாம் ஹோலி ஸ்பிரிட்ல ஃபில் ஆகுறாங்க. உடனே எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய எழுப்புதலே உண்டாகுது கொர்நேலியு வீட்டுல. ஆனா இவர் போய் திருப்பி யூதர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். யாரு? பீட்டர் போய் ஜெருசலேமுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும் என்ன நடந்துச்சுங்க. ஏன்னா அந்த காலத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம். இவர் போனா ஏன்னா யூதர்களுக்கு ஒரு மேல பயம் கோவம் வந்துடும். ஏன்னா நீ புறஜாதி வீட்டுக்கு போய் சாப்பிட்ட அப்படி இப்படின்ட்டு. அவர் ஆனா டக்குன்னு சொல்லிட்டாரு, எப்பா ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, இந்த மாதிரி நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், 3 பேர் வெயிட் பண்றாங்க, அவங்களோட சந்தேகப்படாமல் போன ஆண்டவர் சொன்னார்னு எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஆண்டவர் சொல்லாம இவரே போயிருந்தானா ப்ராப்ளத்துக்கு மாட்டிருந்தாரு. போனேன், பிரசங்கம் பண்ணேன், அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியில நிரம்பப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரு பெரிய எழுப்புதலே உண்டாயிருச்சு அப்படின்னு. கர்த்தர் உனக்கு காட்டி நீ போன, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லையே, எப்படி எங்களை அப்போஸ்தலர் 2ல நிரப்புறாரோ அதே போல அப்போஸ்தலர் 10ல அவங்கள அதே போல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பியிருக்கிறான்னு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இடம் பண்ணப்பட்டிருக்கிறார், ஊற்றப்பட்டிருக்கிறார்னு ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன். இவ்வளவு எப்படி நடந்தது? ஆவியானவர் கொடுத்த இன்சைட் இன்ஃபர்மேஷன். இந்த இன்சைட் இன்ஃபர்மேஷன் இல்லாம எப்படி நம்ம வாழ முடியும் சொல்லுங்க. நம்ம கெஸ் ஒர்க்லயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி நடக்குமோ, அப்படி நடக்காதோ, இதை ட்ரை பண்ணலாம், ஒருவேளை நடக்கலாம், நடக்காம போகலாம், இப்படியே நம்ம கெஸ் பண்ணியே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துடும். ஆண்டு சொல்ற கெஸ் எல்லாம் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நான் வரப்போற காரியம்ன்றார். நாளைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தமா எங்க பாஸ்டரோட 17 years work பண்ண பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம், ரியல் மேன் ஆஃப் காட், கிரேட் ப்ராஃபிட். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு டெய்லி எனக்கு சொல்லுவாரு, தம்பி நாளைக்கு இப்படி ஒருத்தர் உங்களை கூடுவாங்க. நான் ஆஃபீஸில் அவருக்கு தான், நான் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அவருக்கு. அதுக்கப்புறம் நான் அசோசியேட் பாஸ்டர் அவரோட. டெய்லி என்கிட்ட சொல்லுவார், தம்பி ராத்திரி தரிசனத்தில் ஆண்டவர் காட்டினாரு, இப்படி ஒருத்தர் வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, நீ இவங்களுக்கு அந்த பதில சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கார்ல போறோம், அவங்க வீட்டுல போய் ஒரு ஜெபம் பண்றோம், ஆண்டவர் அவங்க ஒரு பெரிய மிராக்கிள் பண்றாரு, அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகுது அந்த ஃபேமிலி. இவர் எங்களுக்கு இது ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. நான் அந்த காலத்துல கிரிக்கெட் தான் ஃபாலோ பண்ணுவோம், ரன்னிங் கமெண்ட்ரி, ஓ ரைட் நோ போலர் போலிங், சிக்ஸர், இது இந்த ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி சொல்லுவாரு பாஸ்டர். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? கர்த்தர் காட்டினான்னு உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே கரெக்டா அதே மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது, நான் தான் எடுக்கிறேன், அவங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அவங்க சொல்றாங்க, ப்ளீஸ் பாஸ்டர் கூட்டு வாங்க எங்க வீட்டுக்கு ப்ரேயருக்கு. நாங்க 2 பேரும் போறோம், அவங்க வீட்டுல ஒரு பெரிய டெலிவரன்ஸ் உண்டாரு. இவ்வளவும் வேர்ட் பை வேர்ட் நடக்குது. இது நான் சொல்றது ஒரு நாள் கதை சொல்றேன், டெய்லி கதை. ஒரு ஃபேமிலி ஓடி வராங்க ஒரு நாள், நான் ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்யிட்டு இருக்கேன், பாஸ்டர் உள்ள ரூம்ல இருக்காரு. ஐயோ ஐயோ அலறாங்க அந்த அம்மா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அந்த அம்மா அலறாங்க, ஐயோ ஐயோ என்னன்னு கேக்குறேன். இல்ல எங்க பையனை காணோம், சின்ன பையன், ஸ்கூல்ல போய் விட்டோம், ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண போறோம், பையனை காணோம். ஸ்கூல்ல கேட்டா பையன் அவன் போயிட்டானே வீட்டுக்கு அப்படின்னா. ஐயோ வீட்டுக்கு வரல, ஒரே அழுது. ஸோ நம்ம உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்க உட்கார வச்சுட்டு போய் பாஸ்டர் சொல்றாரு, நிறைய ஒரு சூழ்நிலை பாஸ்டர், பையனை காணணும், அலர்ந்து ஓடி வராங்க பேரண்ட்ஸ், அவங்கள குவைட்டா உட்கார சொல்லு அப்படின்ட்டு டிரைவர் கூட நான் கார் எடு அப்படின்றாரு. ஸோ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க உட்காருங்க. பாஸ்டர் வெளில வந்தாரு, என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பையனை காணும். அப்படியா, சரி அவங்களுக்கு காஃபி கொடு, நான் வரேன், ஃபியூ மினிட்ஸ்ல வரேன் அப்படின்னு. டிரைவர் கூப்பிட்டாரு, கார் எடுத்தாரு, போனாரு. 10 மினிட்ஸ்ல அந்த பையனை கார்ல ஏற்றிட்டு கூப்பிட்டு வர்றாரு. என்ன பாஸ்டர், எங்க இந்த பையன்? இவங்க அதே இடத்துல எல்லாம் போய் தேடி இருக்காங்க, பையனை காணோம். இவர் கார்ல ஏறினோடனே ஆண்டவர் சொல்றாரு, நேரா போ, லெஃப்ட் திரும்பு, அந்த ரைட்ல திரும்பு, இந்த ஸ்ட்ரீட்ல அந்த பையன் முனையில இருக்கான்றாரு. நேரா போனாரு, அந்த பையன் அவன் முனையில நிக்கிறான் இந்த ஸ்ட்ரீட்ல. அவனை கார்ல ஏத்திட்டு, தம்பி வா ஏறு, அவனை கூப்பிட்டு வந்து நேரா கொண்டாந்து பேரண்ட்ஸ். இந்த மாதிரி நான் கதை, நான் 16 இயர்ஸ் கதை சொல்றேன். சோ ஆவியானவர் காட்டும் ஒரு பெரிய வெற்றி. So God wants us to live a different kind of a life.
இவ்வளவு நமக்கு வச்சிருக்கிறாரு ஆவியானவர். அதை நம்ம என்ன பண்ணோம்? அந்த கிருபைக்குள்ளாய், அந்த தேவ மகிமைக்குள்ளாய், அந்த பரிசுத்த ஆவியானுடைய லீடிங்குள்ளாய் நம்ம நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு we can become great blessings to many people. ஆண்டவர் ஒரு பெரிய இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்வார் நான் எதிர்பார்க்கிறேன். இது வந்து the beginning of great things to come. உலகத்துக்கு it may be a beginning of sorrows, but for God's people it is a beginning of great things to come. ஆண்டவர் எப்பவுமே நன்மையான காரியங்களை தான் நமக்கு வச்சிருக்காரு. நமக்கு ஆண்டவர் தீமை செய்ய மாட்டார். நன்மையான காரியங்களை, நன்மையான நல்ல ஈவுகளை பரத்தின் ஜோதியான பரத்தின் பிதாவாகிய ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு என்ன பண்ணுது? உண்டாங்க. யாக்கோபு 1:17 வாசிக்கிற மாதிரி all good gifts comes from the Father of lights. ஆண்டவர் வந்து ஜோதிகளின் பிதாவாகிய அவர்கிட்ட இருந்து நம்ம நல்ல ஈவுகளை கொடுக்க விரும்புகிற நல்ல காரியங்களை. நம்ம 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம ஆசீர்வாதமா இருந்தா நம்ம 4 பேர் ஆசீர்வாதம். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்து அந்த abundance இருந்து என்ன பண்ணுவோம்? அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைப்பார். கரெக்டா அந்த தானியேல் வந்து கரெக்டான ஒரு ப்ராஃபெட்டிக் வேர்ட்ஸ். ஜெனிசிஸ் 12:2 கரெக்டான வேர்டு. எது? உன்னை ஆசீர்வதிக்கிறா நீ ஜாதிகளை ஆசீர்வதி. I will bless you and I will make you a blessing to the nations. அதான் ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அது வந்து ப்ராஃபெட்டிக் வேர்டு. நம்ம நினைக்கிறோம் பிள்ளைங்க ஏதோ வசனம் சொல்றாங்க. இந்த பிள்ளைங்க வசனம் சொல்லும் போது நம்ம கவனமா கேட்கணும். ஏன்னா அதெல்லாம் ப்ராஃபெட்டிக் வேர்ட்ஸ். இட்ஸ் a prophetic word. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை. நான் எப்பவுமே எனக்கு ஆண்டவர் ஒரு வசனம் காட்டினார்னா, என்ன பிரசங்கம் பண்ணணும்னு காட்டினார்னா, அது கான்ஃபர்மேஷனுக்காக நான் கேட்டே இருப்பேன். யார் மூலமா அதே வார்த்தையை நீங்க சொல்லுங்க. So I'll know for sure whether I am hearing from God correct or not. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ கர்த்தர் பேசுறத நம்ம இமேஜின் பண்ணிக்கூடாது. கர்த்தர் பேசுற காரியம் 2-3 விட்னஸ் மூலமா கன்ஃபார்ம் பண்ணுவார் ஒரு காரியத்தை. ஆவியானவர் நமக்கு பேசும்போது அதை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், அது கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த வார்த்தை இன்னொருத்தர் மூலமாவும் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். தானியேல் சொல்லும்போது டக்குன்னு அந்த வசந்த ஆண்டவர் காட்டினார். Bless, I will make you a blessing. இப்போ நம்மளை ஏன் ஆசீர்வதிக்கிறான்னா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. Blessing. கிறிஸ்துவ கூட அழகா சொன்னாங்க கதை, கோலியாத் ஸ்டோரி ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒன்னே ஒண்ணு பிலிஸ்டீன்ஸ் பதில் பாலஸ்தீனியன் சொல்லிட்டாங்க. கதைலாம் அவனுடைய இல்லை என்ன ஒரு அழகா அவன் பாயிண்டா வச்சிருக்கான். எனக்கு இந்த பிள்ளைங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க சொன்ன பிறகு நம்ம பிரசங்கமே பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகா என்ன பண்றாங்க வசனத்தை சொல்றாங்க. ஸோ இந்த வருஷம் ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் நமக்கு கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். இரக்கமாய், கிருபையாய், மனதிற்குமாய் அவருடைய ஆறுதலை நமக்கு கொடுத்து வருகிறார். ஒருவேளை நம்முடைய துக்க நாட்களை நினைத்து நாம் கஷ்டப்படலாம். எவ்வளோ பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம இழந்திருக்கோம். It's a very difficult season. ஆனா இவர்கள் மத்தியில தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய பலன், தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. That is how we know God is with us. Even through the times of sorrow and pain, you still feel the grace of God upon your life. You still have the presence of God with you. You still see the favor of God upon you. Thank you, Jesus. அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஒருபோதும் கைவிடாததே, ஒருபோதும்
என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆவியானவர் சொல்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மை தலை குனிய பண்ண மாட்டார், தலையை நிமிர பண்ணுகிற தேவன். வாதாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படும்படியாய் காரியங்களை செய்வார். Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு ஆதி சிநேகித்தார் என்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் இழுத்துக்கொண்டேன். அவருடைய அன்பு மாறாத அன்பு, நித்திய அன்பு, நிரந்தரமான அன்பு, மாறாத அன்பு, அவருடைய நேசம், அவருடைய பாசம் ஒப்பிட முடியாத ஒரு அன்பா இருக்கு. Thank you, Jesus. Hallelujah. Rabba shika barana doriya kana. Ori banakara orianta. Ribando loboshi hiridiya kana namas. Labonia kana rabba. Namorianta. Hallelujah. இன்றைக்கு மரியாளுடைய கண்ணீரை துடைத்ததே கண்ணீரையும் ஆட துடைத்து கொண்டிருக்கிறார். எல்லா கேள்விகளுக்கும் அவரே பதிலாக இருக்கிறார். He is the answer to all of our questions. Thank you, Jesus. Thank you, Jesus. தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னதே. ஹல்லேலூயா. அவர் எலியாவின் தேவன் நமக்கு ஆயுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நாட்களிலே ஆண்டவர் ஆவியானவர் என்ன காட்டுகிறார்னா, எலியாவோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த பஞ்ச காலத்திலே 3.5 ஆண்டுகள் கஷ்ட காலத்துல தேவன் எலியாவோடு இருந்தது போல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை போஷிப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை பாதுகாப்பார், நம்மை அரவணைத்து பலப்படுத்துவார், நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கட்டளையிடுவார். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம் நீங்க, ஏன் ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது, ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி இருக்கலாம். மனுஷரா கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுவேன். ஆவியானவரே, நீங்க பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. எதிர் வல்லமைகளை முறியடித்து போடுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற எதிர் வல்லமையான கிரியைகளை ஆவியானவர் இந்த ஆண்டிலே முறித்து போடுகிறார். ஒரு ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஜெயமான ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். Thank you, Jesus. ஆவியானவரே, நாங்கள் நம்பி இருக்கிறோம். இயேசப்பா, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். பிதாவே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். எங்களை ஒவ்வொரு வழி நடத்துங்க. ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கட்டளையிட்டு, மகிமையின் மேல் மகிமையை கட்டளையிட்டு, கிருபையின் மேல் கிருபையை கொடுத்து ஒவ்வொரு வழி நடத்துவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் வர முடியாத தடைப்பட்ட பிள்ளைகளையும் சேஷத்து விதமாய் ஆசீர்வதிக்க முடியாது.
எல்லா துதி கன மகிமை நம்ம செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் என்று